This video is sponsored by SPO Digital Marketing, Facebook, Instagram, YouTube வச்சு பார்ட் டைமாக இவங்க ஜாப் தராங்க. மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸ் ஜே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்மேட்டர்ஸ் டேபிள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்க டேட்டா பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டேட்டா. சரிங்களா? ஒரு கம்பெனியோட டேட்டா. ஸோ ஒரு எம்ப்ளாயி, அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன, அவங்க பொசிஷன் என்ன, அவங்களோட சேலரி பேக்கேஜ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதே எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு நம்ம வந்து ஃபார்மேட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃபார்மேட் டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஏதோ ஒரு இடத்துல செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஹோமுக்கு போய் ஸ்டைல்ஸ் ஆப்ஷனில், சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே செலக்ட் ஆகும். நம்ம வந்து எக்ஸலுக்கு இது பண்ணிக்கலாம். அதுவே இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யணும்னா, எந்த A1லேருந்து இங்கே என்ன கொடுத்து A1லேருந்து J101, A1லேருந்து இதோட டேபிளோடைய லாஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா J101. சரிங்களா? அது வரைக்கும் நான் ரேஞ்ச் எடுத்திருக்கேன். இதில் அழகாக என்ன பண்ணிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இருக்கிறத நான் ஹெட்டராக எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குது. டிக் கொடுத்தோன்னா ஹெட்டராக எடுத்துக்கோ, டிக் கொடுக்கலன்னா ஹெட்டராக எடுக்காது. சரிங்களா? சம் டேட்டாவில் நம்ம ஹெட்டர் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த சினாரியோவுக்கு இதை எக்ஸ்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க டேபிளில் மேலே இருக்கிறது எல்லாமே ஹெட்டர் தான். ஸோ இங்கே நான் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா அது ஹெட்டராக கன்சிடர் ஆகிட்டு அது வந்து வேறு ஒரு கலராகவும், கீழே நான் கொடுத்தது வேறு ஒரு கலராகவும் வந்துடும். இல்லை இந்த கலரே போதுன்னா இந்த கலர், இல்லைன்னா வேறு எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா திரும்ப அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமுக்கு போய் ஸ்டைல்ஸில் ஃபார்மேட் டேபிள் போனால் இங்கே மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே டேபிள் டிசைனே புதுசாக க்ரியேட் ஆகிரும். நீங்கள் போய் இந்த ஹோமுக்கு போயெல்லாம் நீங்கள் திருப்பி பண்ண வேண்டாம். ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டா, டேபிள் டிசைனுக்கு போயிட்டா உங்களுக்கு நிறைய டிசைன் வரும். சரிங்களா? கிளிக் கொடுத்துட்டோன்னா நம்ம என்ன டிசைன் வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச டிசைன் இதான் வேணும் அதான் வேணுமோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகிரும். நம்ம லைட் கலர் வேணும் க்ரீன்லனா லைட் கலர். ஸோ இது பார்க்க நல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ லைட் கலர் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணால் தான் நம்ம பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும். அதில் நமக்கு எம்ப்ளாயி நேம்ஸ் இல்லை, நான் கொடுக்கல. எந்த எம்ப்ளாயி வேணுமோ செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் போது எனக்கு வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணும் போது அதை செலக்ட் பண்ணி அந்த டேட்டா கூட ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொசிஷன், எனக்கு வந்து அனலிஸ்ட் பொசிஷன், சீனியர் அனலிஸ்ட் பொசிஷன் மட்டும் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணால் எவ்வளோ சீனியர் அனலிஸ்ட் இருக்காங்க அவங்களோட டேட்டா. சரிங்களா? இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை வந்து நம்ம மறுபடியும் பழையபடி ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, கண்ட்ரோலையே கொடுத்து ஹோமுக்கு போய் இங்கே பார்த்தீங்களா எடிட்டிங் ஆப்ஷனில் கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டு கிளியர் ஆகும். ஃபார்மேட் டேபிளில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஃபார்மேட் டேபிளில் வேறு என்ன மாதிரியில் யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நெக்ஸ்ட் இதில் போகிறோம். தேங்க்யூ.